நல்லா கேட்டு எனக்கு ஓகேவா? சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, பிபிக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க மட்டும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசுங்க, ஓகேவா? சரியா? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்களேன். நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? எனக்காவது யோசித்து பார்த்தீங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது சுகர் மாத்திரையோ இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்க நடைபயிற்சி மட்டும் பண்ணதால? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க, சரிதானே? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரையோ இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால? சொல்லுங்கள். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, இப்போ மாங்காயிலையும் பயங்கர ஃபேமஸ் தான். கிரீன் டீ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இப்போ எது ஃபேமஸ் தெரியுமா? முக்கொரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும். இது எல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் தெரியுமா? இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தினாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. சுகருக்கு மட்டும் மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், கரிஞ்சீரகம். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், பிசிஓடி, பிசிஓஎஸ், வேற என்னது, உடல் பருமன், சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இது எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த அடிப்படையான காரணம், நோய்க்குள்ள அடிப்படையான காரணம் எது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது முழுமையாக சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பேலன்ஸ் டயட்டை தான் ஃபாலோ பண்ண புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்கலன்னு வைங்களேன், இதே மாத்திரையும் இதே இன்சுலினும் இன்னும் 50 வருஷம் சாப்பிடணும். சாப்பிட்டாலும் நோய் கண்டிப்பாக முழுமையாக சரி ஆகாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த அடிப்படை காரணத்தை சரி பண்ணல. நம்ம இதை சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ் டயட்னு யார் சொன்னா? ஹாரிசன் புத்தகம் தெளிவாக சொல்லுது. இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டா? ஸ்டே டியூன்.